ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம ஏகே அவர்களுடைய படங்கள் என்னதான் ஆச்சு, AK64 என்னதான் ஆச்சு, ஏன் அந்த டாக்குமெண்ட்ரி கிளாடியேட்டர்ஸ் அதுவும் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏகே ஃபேன்ஸ் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இதெல்லாம் எப்போ வரும், இந்த அப்டேட்ஸ்லாம் எப்போ வரும், இந்த கிளாடியேட்டர்ஸ் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏகே அவர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங்கில் தான் இருக்காரு. ஸோ ரேசிங்க்கு இடையில தான் கிரிக்கெட் விளையாண்டு ஜாலியாக லைஃப் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரேசிங் முடிஞ்சதுமே இந்த ரேசிங்கை பற்றி எடுத்திருக்க அந்த டாக்குமெண்ட்ரி கிளாடியேட்டர்ஸ் அப்படின்ற அந்த டாக்குமெண்ட்ரி வந்து ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மே மாசம் நம்ம ஏகே அவருடைய பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்பாண்ட் ஆகி இப்போ ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ ஒரு 99% நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பாக்கி ஒரு பர்சன்டேஜ் அஃபீஷியலா சொல்லிட்டோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் இதெல்லாம் ஹோல்டுல வைப்போம். ஸோ ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு படத்தை யார் டைரக்ஷன் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல் விஜய் தான் டைரக்ஷன் பண்றாரு. ஸோ இது என்ன மாதிரியான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேசிங்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள், ரேசிங் எப்படி இருக்கும், ரேசிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகே அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் இதில் ஷேர் பண்ற மாதிரி நல்ல ஒரு 1.5 மணி நேரத்துக்கு படமா நம்ம ஏஎல் விஜய் அவர்கள் டைரக்ஷன்ல இதை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது வந்து ஆகஸ்ட் மந்த்ல ரிலீஸ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறமா தான் நம்ம ஏகே அவர்களுடைய 64 இந்த ஒரு படத்தை வந்து நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்றாரு. ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ இதனால தான் இன்னும் அனௌன்ஸ்மெண்டே வரல. ஏன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் கனெக்ட் ஆனதா அவங்க அஃபீஷியலா போஸ்டர் எப்படி எடுக்கணும், போஸ்டர் எப்படி ரிலீஸ் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும் சொல்லி அவங்க தான் அதெல்லாம் கொடுக்க வேண்டியது, அப்டேட்ஸ் கொடுக்க வேண்டியதெல்லாம் அவங்க தான். ஸோ அந்த வகையில் இன்னும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ஃபைனல் ஆகல அப்படின்னு சொல்லப்படுது. பட் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் சன் பிக்சர்ஸ் தான். ஸோ அவங்க தான் தயாரிக்க போறாங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் இந்த வீக் எண்டில் வந்துடும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மேபி வராம கூட போகலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரி தான் நியூஸ் வந்துச்சு. பட் ஆனால் அஃபீஷியலா எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஸோ அந்த வகையில் இதையும் நம்ம டவுட்லேயே வைப்போம். ஸோ அந்த வகையில் ஏன் இன்னும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஏகே அவர்கள் அதிகமாக சம்பளம் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் ஒரு சில பேர் ஆதிக் ரவிச்சந்திரன் வச்சிருக்க கதை பிடிக்கல, அதனால ஆதிக் ரவிச்சந்திரன் வெளியில போறாரு அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் எது உண்மை அப்படின்றது இன்னும் அஃபீஷியலா நமக்கு தெரிய வரல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அஃபீஷியலா ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இறக்கி படத்துக்கான ஒரு சில வேலைகளை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி நிப்பாட்டுவாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி கிளாடியேட்டர்ஸ் அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2-3 மாசம் வேணா டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏகே அவர்கள் AK64 நடிச்சு படத்துக்கான ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஷூட்டிங் முடிப்பாங்க. அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வந்து நெக்ஸ்ட் இயர்ல கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கு இன்னும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ஃபைனல் ஆகல. அது இந்த வீக் எண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஃபைனல் ஆயிடுச்சு. சன் பிக்சர்ஸ் தான். ஸோ 2 படம் எடுக்க போறாங்க. AK64 அவங்க தான், AK65 அவங்க தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பார்ப்போம் இந்த வீக் எண்டில் ஏதாவது அப்டேட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்டேட் வந்த உடனே அப்டேட் பண்றேன். அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கப்புறமா AK65 யாரோட இணைஞ்சு படம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு நம்ம ஏகே அவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிறுத்தை சிவா கூட சேர்ந்து படம் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஏஎல் விஜய் இப்போ இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிற இல்லையா, ஸோ அந்த ஏஎல் விஜய் அப்படின்ற இவரு கூட சேர்ந்ததுனா படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் AK64 அப்டேட் வரட்டும். ஸோ அதுக்கப்புறமா பொறுமையாக அதனா கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏகே அவர்களுடைய 64 படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் இந்த வீக் எண்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம ஏகே அவர்களுடைய அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி பத்தி உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ.